ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் வான் அந்தம் ஆன வடிவுடையாள் மறை நான்கினுக்கும் தான் அந்தம் ஆன சரணார விந்தம் தவள நிற கானந்தம் ஆடரங்காம் எம்பிரான் முடிக்கண்ணியதை கண்ணியது உன் புகழ் கற்பது உன் நாமம் கசிந்து பக்தி பண்ணியது உன்னிரு பாதாம்புயத்தில் பகல் இரவா நன்னியது உன்னை நயந்தோர் அவையத்து நான் முன் செய்த புண்ணியம் ஏது என் நம்மே புவியேழையும் பூத்தவளே. வணங்குதலுக்குரிய இந்த விழாவினுடைய தலைவர் எங்கள் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிர்வாக இயக்குனர் முரளி அவர்களே, பாரதிய வித்யாபவன் தலைவர் திரு ராமசாமி அவர்களே, இங்கே இந்த நூல் உருவாக்கம் பற்றிய தன் அனுபவங்களை அழகாக பகிர்ந்து கொண்ட இரட்டை எழுத்தாளர்களில் ஒருவராகிய சகோதரர் அண்ணன் பாலகிருஷ்ணன் அவர்களே, இங்கே எனக்கு முன்னால் நிலவிலும் சுயம் உண்டு என்பதை காட்டியிருக்கிற மதிப்பிற்குரிய கவிதா ராமானுஜம் அவர்களே, என் 30 ஆண்டு கால நட்புக்கும் அன்புக்கும் உரிய பேராசிரியர் பர்வீன் சுல்தானா அவர்களே, மேடை கலைஞர் ஐயா காத்தாடி ராமமூர்த்தி அவர்களே, வெற்றி தமிழர் பேரவையின் சென்னை மாவட்ட அமைப்பாளர் குமார் அவர்களே, 30 ஆண்டுகளாக நான் சார்ந்திருக்கும் ஈஷா குடும்பத்தின் அன்புமயமான அங்கத்தினர்களே, வணக்கம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிற ஸ்ரீகஜினி ஒன்று சொன்னாங்க, ஆனால் அவங்க மைண்ட் வாய்ஸ் வேறையாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க என்ன சொன்னாங்க, முத்தையானை பற்றி பெருசாக அவங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லைன்னாங்க. அவங்க சொல்ல வந்தது சொல்ல ஒன்றும் விஷயம் இல்லை அப்படிங்கிறத அப்படி சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். இதில் பொதுவாக கண்ணதாசன் தமிழ்த்தாயை பார்த்து சொல்வார், மற்ற இடங்களில் இன்ட்ரோடக்ஷன் தேவை, ஈஷாவில் நமக்குள்ளது தேவையில்லை. ஏன்னா தமிழ்த்தாய் பற்றி கண்ணதாசன் சொல்வார், நின்னை யான் வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் அன்னை மகற்கிடையே அழகில்லை அப்படிம்பார். அதனால் அந்த சுபாவம் சொந்தம் நமக்கெல்லாம் என்றைக்குமே உண்டு. முரளி சார் இவ்வளவு நல்லா பேசுவார்னு கொஞ்ச காலமாக ரொம்ப அதிகமாக நல்ல அருமையாக பேசுகிறார். இப்போ இன்றைக்கி அவர் பேசின பேச்சை கேட்டு நானும் பர்வீனும் யோசித்தோம், எப்படி நம்ம ஸ்வீட் கடை வச்சு பிழைக்க முடியாது, இவர் நமக்கு போட்டியாக வந்துட்டாரே அப்படின்னு நாங்கள்லாம் பர்வீன் நானும் பேசிகிட்டு இருந்தோம். ரொம்ப அருமையாக பல செய்திகளை அவர் சொன்னார்கள். அதே மாதிரி கவிதா அவர்கள், அவங்க இலங்கையிலையும் கம்பன் விழாவில் ரொம்ப அழகாக பேசினாங்க. அவர் வருமான வரித்துறையினுடைய ஆணையர். அது மட்டும் அல்ல, இளங்கலை தமிழில் படித்து முதுகலை தமிழில் படித்து தமிழ் வழியிலேயே IRS ஆகியிருக்கிற ஒரு ஆணையர். இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த இந்த சபையில் பல அருமையான விஷயங்கள் பேசப்பட்டன. அதில் ராதை பற்றி ஒரு நல்ல தொடக்கத்தை, ஒரு அறிமுகத்தை கவிதா அவர்கள் நமக்கு வழங்கினார்கள். நீங்கள் ராதையினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னா வடநாட்டுக்கு போகணும். விருந்தாவனில் நீங்கள் ஒரு ரிக்ஷாவில் போனீங்கன்னா ஹாரன் அடிக்க மாட்டாங்க, நம்ம ஊர் மாதிரியோ தள்ளியான்னு திட்ட மாட்டாங்க. குறுக்க இறந்த ராதே 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 அப்படிம்பாங்க, கூட்டம் தானாக விலகும். ராதை சொன்ன ஒரு வாசகத்தை ரொம்ப அருமையாக முரளி அவர்கள் பேசுகிற போது மேற்கோள் காட்டினார்கள். எல்லோரும் எங்கே கண்ணன் என்று தேடுகிற போது ராதை சொன்னாலாம், நான் அவனுள் வாழ்கிறேன், அவன் என்னுள் வாழ்கிறான். அவன் என்னுள் வாழ்கிறான்னு சொல்றது எல்லாரும் சொல்லிடலாம், ஆனால் நான் அவனுள் வாழ்கிறேன் என்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு தினம் மாலை 6:20 6:30 மணி வரையில் சத்குரு பிரசன்ஸில் யார் யாரெல்லாம் உட்கார்றோமோ நம்ம எல்லாருமே அதை சொல்லலாம், நான் அவனுள் வாழ்கிறேன், அவன் என்னுள் வாழ்கிறான் என்பது நமக்கு அனுபவமாக மாறுகிறது. காரணம், ஒரு பக்தனுக்குள் கடவுள் இருப்பது போலவே கடவுளுக்குள் பக்தன் இருக்கிறான் என்று சொல்லுகிற மரபு நம்முடைய மரபு. எனக்குள் இறைவன் இருக்கிறான் என்று சொல்ல வந்த குறளினுடைய நீட்சியாக கம்பர்
சொல்றார் இறைவனை பார்த்து, நின்னுள்ளே என்னை நிருமித்தாய்ங்கிறார். நீ எனக்குள்ள வந்து உட்கார்ந்தங்கிறது மட்டுமல்ல, உனக்குள் நீ என்னை இடம் கொடுத்தாய். நின்னுள்ளே என்னை நீ நிருமித்தாய், நின் அருளால் என்னுள்ளே எப்பொருளும் யாவரையும் நான் ஈன்றேன் என்று கம்பனில் ஒரு இடம் வரும். அப்ப தனக்குள்ளே கடவுளை யார் காண்கிறார்களோ, தனக்குள்ளே தன்னுடைய குருவை யார் உணர்கிறார்களோ, அவர்கள் எல்லோருக்கும் தன்னை தாயாகவும் தந்தையாகவும் உணர்வார்கள் என்பது தத்துவங்கள் சொன்ன தாத்பரியம். ஈஷா நமக்கு கொடுத்த ஒரு வாழ்க்கை விளக்கம். அதனால்தான் இந்த புத்தகத்தை படிக்கிற போதெல்லாம் நாம் அதை ஈஷாவோடு தொடர்பு படுத்தி கொண்டே, நம்முடைய அனுபவங்களோடு தொடர்பு படுத்தி கொண்டே வருகிறோம். கண்ணனுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீர்களேயானால், பிறந்ததிலிருந்து அவனை கொல்லுவதற்கான முயற்சிகள் நடைபெற்றன. அவன் பிறப்பதற்கு முன்பே ஒருவேளை அவன் பிறந்து விட்டானோ என்கிற எண்ணத்தில் கம்சன் நூற்றுக்கணக்கானவர்களை கொன்று கொண்டே இருந்தான். பிறகு அவன் வளர்ந்து வருகிறான், எங்கேயோ வளர்கிறான் என்று தெரிந்து அவன் வயதுள்ள குழந்தைகள் கொல்லப்பட்டன. இன்றைக்கு நீங்கள் வடநாட்டிலே பயணம் செய்தால் அந்த சுவடுகளை பார்ப்பீர்கள். நந்தகோபர் எப்படி கண்ணன் என்கிற குழந்தையை வளர்த்தார் என்றால், நடுவிலே குடும்பத்தோடு குழந்தையை வைத்துக்கொண்டு சுற்றிலும் 1000 வண்டிகளை நிறுத்தி பாதுகாத்திருக்கிறார். சத்குரு சொல்லுகிறார், தொடக்கத்திலிருந்து கொலை முயற்சிகள் நடைபெற்றன. ஆனால் கண்ணன் நடனமாடிக்கொண்டு மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருந்தான், புன்னகையோடு இருந்தான். இந்த இடத்துல ஒரு வாசகம் நமக்கெல்லாம் ஞாபகம் வரும். நம்ம திருவிளையாடல் படத்தில் சிவாஜி ஹஹான்னு சிரிப்பார். ஒன்று நம்ம நாகேஸ்வர் டைலாக் சொல்வார், தெய்வீக சிரிப்பையா உமக்கு அப்படிம்பார். சத்குரு இங்கே சொல்கிறாங்க, புன்னகை என்பது தெய்வீகம் அல்ல, அது மனித இயல்பு. ஆனால் மனிதன் புன்னகைக்க மறந்து விட்டதால் அது ஏதோ தெய்வீகம் என்று கருதி கொண்டிருக்கிறான் என்று சத்குரு சொல்லுகிறார். அப்போ வாழ்வினுடைய எல்லா இடர்பாடுகளுக்கு மத்தியிலும் மனதை சமநிலையிலே வைத்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருந்தவன் கண்ணன் என்பது இந்த புத்தகத்தில் ரொம்ப அருமையாக வலியுறுத்தப்படுகிறது. நான் இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் பல ஊர்களில் பேசிவிட்டேன். இன்றைக்கு சில முக்கிய இடங்களை மட்டும் நான் தொட்டு காட்டுகிறேன். முரளி அவர்கள் பேசுகிற போது இந்த அத்வைதம் பற்றி சொல்லுகிற போது அவருடைய துறையிலிருந்தே ஒரு உதாரணம் சொன்னார். கடலை மாவு, சர்க்கரை, நெய், ஏன்னா இதெல்லாம் சுத்தமான நெய்யால் தயாரிக்கப்படுபவை அப்படிங்கிறதுனால அந்த உதாரணத்தை அவர் சொன்னார். நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்ப வெண்பா எழுத இலக்கணத்தை படிக்கிறதுக்கு முன்னால் பருவேன். இப்போ சத்குரு பற்றி 100 வெண்பா புத்தகம் வந்திருக்கு. வெண்பா இலக்கணம் எனக்கு சரியாக வராத போது 9ஆம் கிளாஸில் அந்த வடிவம் எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனால் வெண்பா எழுதணும்னு ஆசை, இலக்கணம் சரியாக தெரியாது. ஸோ என்ன மாதிரி ஆசைப்பட்ட 4-5 பசங்களை சேர்த்துட்டு நான் ஒரு குழு ஆரம்பித்தேன். வெண்பா விலாஸ் அப்படின்னு போட்டு, இங்கு செய்யப்படும் வெண்பாக்கள் சுத்தமான இலக்கணத்தால் செய்யப்பட்டவை அல்ல அப்படின்னு ஒரு டிஸ்க்ளைமர் போட்டு பண்ணேன். இப்போ ஒரு சார் சொன்னார் இல்லையா, இந்த கடலை மாவு, சர்க்கரை, நெய், அது ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொன்னார். அது மூன்றும் கலந்த பிறகு அதை யாரும் தனித்தனியாக கடலை மாவு, நெய், சர்க்கரைன்னு சொல்லதில்லை, மைசூர் பான்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா அந்த வெண்பா மாதிரி மைசூர் பா ஒரு பா, வெண்பா, ஆசிரியப்பா, அகவல்பா, மைசூர்பா, இதெல்லாம் தமிழர்கள் வாழ்க்கையோடு கலந்து போச்சு. ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்குது, இது மூணும் சேர்ந்த பிறகுதான் அது மைசூர்பா ஆகிறது. ஆனால் கடலை மாவை தனியாக பார்த்து நீ மைசூர்பான்னு சொல்ல மாட்டோம், சர்க்கரையை தனியாக பார்த்து நீ மைசூர்பான்னு சொல்ல மாட்டோம், நெய்யை தனியாக பார்த்து நீ மைசூர்பான்னு சொல்ல மாட்டோம். சொல்லிட்டா தான் ஏற்கனவே மைசூர்பா ஆகிவிட்டதாக இது மூன்றும் நினைத்து கொள்ளும். சத்குரு சொல்லுகிறார் இந்த நூலில், கண்ணன் நான் கடவுள் என்று சொன்னானே தவிர நீ கடவுள் என்று சொல்லவில்லை. நீ கடவுளாகும் வரை கண்ணன் பொறுத்திருந்தான். அதற்கு முன்பு சொல்லிவிட்டால் நான் கடவுள் என்ற அகங்காரத்தில் நீ அடுத்த படிநிலைக்கு வளராமல் போய்விடுவாய் என்று கண்ணன் நினைத்தான். எனவே நான் கடவுள் என்று சொன்னான், நான் கடவுளுடைய அவதாரம் என்று சொன்னான். உனக்குள்ளே கடவுள்தன்மை இருக்கிறது, ஆனால் அது வெளிப்படும் முன்பாக அதை சொல்லிவிட்டால் தான் ஏற்கனவே அதை அடைந்து விட்டதாக,
எப்படி தான் ஏற்கனவே மைசூர்பா ஆகிவிட்டதாக கடலை மாவு சர்க்கரை எண்ணெய் கருதிவிடும் அதுபோல் மனிதன் தனக்குள் இருக்கிற தெய்வீகம் வெளிப்படும் முன்னே அடைந்து விட்டதான் அகங்காரத்தை வளர்க்கக்கூடாது என்று நினைத்த உண்மையான ஆச்சாரியன் கண்ணன் என்பதை சத்குரு இந்த நூலிலே ரொம்ப அழகாக பதிவு செய்கிறார். அதே மாதிரி இது ஒரு வாசகம் வருகிறது. இறை உணர்வு மிகுதியாக கைவரப்பெற்றவர்கள் அவர்களுக்கு ஒரு விருப்பம் வரும் என்றால் அந்த விருப்பம் இறைவனுடைய சங்கல்பமாக மாறும் என்று சொல்லுகிறார். இதற்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறார். சின்ன வயதில் கண்ணனுக்கு 7 வயது, ராதைக்கு 12 வயது. இருவரும் சந்திக்கிறார்கள். ஒரு வண்டியிலே பயணம் போகிறார்கள். பர்சானா என்கிற கிராமத்திலே, மலை கிராமம், நான் அங்கே போயிருக்கிறேன், அதுதான் ராதை பிறந்த ஊர். அங்கே ராதை போக வேண்டும், கண்ணன் கோகுலத்துக்கு போக வேண்டும். கண்ணன் அந்த இடத்திலே பிரிவுகிற இடத்திலே ராதையிடம் சொல்லுகிறான், நான் விருந்தாவனத்தில் வந்து உன்னை பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு போகிறான். இவன் சின்ன பிள்ளை, பெற்றோர் பராமரிப்பில் அவன் கோகுலத்தில் வளர்கிறான். ராதை பர்சானாவில் இருக்கிறார். ஆனால் நான் வந்து உன்னை விருந்தாவனத்தில் பார்க்கிறேன் என்று கண்ணன் சொன்ன வாசகத்தை அவள் வேத வாசகமாக நம்புகிறாள். என்னை பார்க்க கண்ணன் வருவான் என்கிற உறுதி ராதைக்கு இருக்கிறது. என்ன நடக்கிறது என்றால், பர்சானாவில் இருந்த குடும்பங்கள் எல்லாம் குடிபெயர்ந்து விருந்தாவனத்துக்கு குடிவருகின்றன. அதே நேரம் கோகுலத்திலே வன விலங்குகள் எல்லாம் ஊருக்குள்ளே புகுந்து சிரமம் கொடுக்கின்றன என்பதால் அந்த ஊரில் இருப்பவர்கள் எல்லாம் காலி செய்து கொண்டு விருந்தாவனத்துக்கு போகிறார்கள். இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம், ராதையை பர்சானா மலையிலிருந்து விருந்தாவனத்துக்கு அழைத்து வருகிறது, கண்ணனை கோகுலத்திலே இருந்து விருந்தாவனத்திற்கு அழைத்து வருகிறது. சத்குரு சொல்லுகிறார், உன்னை அங்கே வந்து சந்திப்பேன் என்று சொன்ன ஒரு சொல் இறைவனுடைய சங்கல்பமாக மாறி ஊரையே இங்கு பெயர்த்து கொண்டு வருகிறது. இதற்கு இந்த நூற்றாண்டில் என்ன சாட்சி? நான் ஈஷாவில் ஒரு அனுபவத்தை சொல்லுகிறேன். ஒரு குறிப்பிட்ட சிக்கலின் போது அல்லது ஒரு தீர்வு நோக்கிய ஒரு பயணத்தின் போது சத்குரு அவர்கள் கைலாயத்தில் இருக்கிறார். அந்த சிக்கலை கையாள்பவர்களோடு ஒரு கான்கால், ஒரு ஃபோனில் வந்து சத்குரு வர்றாங்க. நான் அந்த காலில் நான் இருக்கிறேன். 2 கேள்விகள் சத்குரு கேட்கிறார்கள். இந்த சிக்கலில் நீங்கள் ஏன் நீதிமன்றத்தின் உதவியை நாடவில்லை? இது முதல் கேள்வி. இந்த சிக்கலில் நீங்கள் ஏன் பத்திரிகையாளர்களை பார்க்கவில்லை, பத்திரிகையாளருக்கு ஏன் உண்மையை சொல்லவில்லைன்னு கேட்குறாங்க. இது 2க்கும் பார்க்காததற்கான காரணங்களை நம்முடைய நிர்வாகிகள் விளக்குகிறார்கள். இது ஒரு திங்கட்கிழமை இரவு ஒரு ஃபோன் காலில் நடக்கிறது, எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. புதன்கிழமை நீதிமன்றத்தின் துணையை நீங்கள் ஏன் நாடவில்லை என்று சத்குரு கேட்டாரே, அந்த 2 நாட்களில் அந்த நீதிபதியே மையத்திற்கு வருகை தந்து அவர் கேட்க வேண்டிய கேள்விகளை கேட்டு விளக்கம் பெறுகிறார். நீதிபதி வந்திருக்கிறார் என்று தெரிந்து எல்லா பத்திரிகைக்காரர்களும் ஈஷாவுக்கு வருகிறார்கள். நம் பத்திரிகையாளர்களை அங்கேயே சந்தித்து விட்டோம். திங்கட்கிழமை இரவு சத்குரு கேட்ட கேள்விக்கு புதன்கிழமை தீர்வு வருகிறது. இவர்கள் மனதில் ஒரு விளைவு வந்தால் அது இறைவன் சங்கல்பமாக மாறும் என்று இந்த புத்தகத்தில் படித்ததை நான் நிதர்சனத்தில் ஈஷாவிலே உணர்ந்தேன். இதையெல்லாம் யோசித்து பார்க்கிற போதுதான் நமக்கு வியப்பாக இருக்கிறது. இன்னொன்று, நம்முடைய சுபா சகோதரர்கள், இரட்டை சகோதர எழுத்தாளர்கள், அதில் வந்து அவங்க காலகட்டத்தில் இருந்த எழுத்து நடையில் ரொம்ப அழகாக கையாண்டு இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு சுஜாதாவுடைய ஒரு கட்டுரை, பர்வீன் பயண கட்டுரை ஒன்று சுஜாதா எழுதியிருப்பார். அவர் என்ன சொல்லுவார், நாங்கள் 4-5 பேர் வீதியில் இறங்கி நடக்க போனோம். ஒருத்தர் வந்து பார்த்து வழுக்குதுன்னு சொல்லிட்டு அவரே முதல்ல போய் வழுக்கி டமால்னு விழுந்தார். அது எப்படி விழுந்தார் அப்படிங்கிறதுக்கு கரபூம்னு விழுந்தார். அதே கரபூம் இவர் எழுதியிருக்கிறார் இந்த புத்தகத்தில். கரபூம் என்று விழுந்தார்கள். அது அன்றைக்கு இருந்த ஒரு சொல்லாட்சி. அது இதில் ரொம்ப அழகாக கண்ணன் தன்னை அழகுபடுத்தி கொண்ட அந்த காட்சியை பற்றி சொன்னார்.
சத்குரு சொல்லுகிறார், அவனுடைய பேரழகுக்கு கிரீடம் வைத்தது மாதிரி அவன் செருகி இருந்த மயில் இறகு. அந்த மயில் இறகுக்கு என்ன பெருமைன்னு சத்குரு சொல்லுகிறார், மயிலின் நிறத்தை யாராலும் உருவாக்க முடியாது. இயற்கையின் உன்னதமான படைப்பு அந்த மயில் இறகு. அதை கண்ணன் தன்னுடைய சிரசில் சூடியிருந்தான். ஏனென்றால் அவன்தான் இயற்கையின் உச்ச படைப்பு என்பதை உணர்த்துகிறான். சில அழகுகளை உங்களால் உருவாக்க முடியாது. நக்கீரர் ஒன்று சொல்லுவார், கை புனைந்து இயற்றா கவின் பெரும் வனப்பும்பர். கைகளால் உருவாக்க முடியாத பிரம்மாண்டமான பேரழகு. அதனால்தான் அழகின் வடிவமாக கருதப்பட்ட முருகனுக்கு எந்த வாகனத்தை கொடுப்பது என்று முடிவு செய்த முன்னோர்கள் அழகினுடைய உச்சமாகிய மயிலை வாகனமாக்கினார். ஒவ்வொரு வாகனத்துக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. யமதர்மனுக்கு ஏன் எரும மாட்டை வாகனமாக கொடுத்தாங்கன்னு கண்ணதாசன் தான் சொன்னார். அவர் சொன்னார், யமதர்மனோட வேலை என்ன, போய் எல்லார் உயிரையும் எடுக்கிறது. நீங்கள் அவருக்கு ஒரு இன்சுசுக்கி வாங்கி கொடுத்தீங்கன்னா அவர் போய் எல்லார் உயிரையும் எடுத்துகிட்டு வந்துடுவாராம். அதனால் இருக்கிறதுலேயே மெதுவாக போகிற வாகனம் எரும மாடு. கண்ணதாசன் சொன்னார், 100 கிடைத்தால் ஒருவரை பிடித்து நோய் கொடுத்து அவர் உயிர் பறிக்கும், கூற்று வந்து தனக்கு ஒரு குதிரையை கொடுத்தால் குவலயம் வாழ்வுறாதென்று ஆற்றிலா எருமையை அவனது குதிரையாய் அமைத்தனர் சமயமா முனிவோர் என்று கண்ணதாசன் சொன்னார். அதுக்கு அடுத்த வரி ரொம்ப குறும்பானது, நான் மேடையில் சொல்ல விரும்பலை, பர்வீன் தனியாக சொல்லிக்கிறேன். அதனால் இதில் நான் ஈஷாவோடு கண்ணனுக்கு தொடர்புள்ள ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இதுவரை நான் சொன்ன எல்லா விஷயங்களும் ஒருவேளை உங்களுக்கு ஞாபகம் இல்லாவிட்டாலும் இந்த விஷயத்தை தயவு செய்து நீங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். சத்குரு சொல்கிறார், அடையாளங்கள் உங்களை தோற்கடிக்கின்றன. நமக்கு சின்ன வயசுலேருந்து நிறைய அடையாளங்களை சுமக்கிறோம். ஒரு குழந்தையை நாம் என்றைக்கும் குழந்தையாக பார்த்ததே இல்லை. குழந்தைகிட்ட பார்த்ததுமே நீ என்ன படிக்கிற, நான் 4th ஸ்டாண்டர்ட். அடுத்த வருஷம் பார்த்தா நீ 5th ஸ்டாண்டர்ட் தானேன்னு கேட்போம். ஏன்னா அந்த பையனை 4th 5th ஒரு அடையாளத்துக்கு உட்படுத்துவோம். அதே மாதிரி என்ன வேலைக்கு போகிற, கல்யாணம் ஆயிடுச்சா, இந்த மாதிரி 27 கேள்விகள். ஆனால் சத்குரு சொல்லுகிறார், இந்த அடையாளங்கள் உங்களை தோற்கடிக்கின்றன. ஆனால் அந்த போலி அடையாளங்களிலிருந்து உங்களை மீட்பதுதான் குரு என்கிற அடையாளம் என்றார். நான் ஒரு 7-8 ஆண்டுகளாக பார்க்கிறேன், நம்முடைய ஈஷா குடும்பத்தில் நம்மையும் அறியாமல் நம்மில் பல பேர் நம்முடைய ஃபேஸ்புக்கில் நம்ம பேர் போடுறப்ப ஈஷா அப்படின்னு எப்படியும் சேர்த்துட்டோம். இதுதான் நம்முடைய உண்மையான அடையாளம் என்பதை ஒரு FB ஐடியில் கூட நம்மையும் அறியாமல் உருவாக்கி இருக்கிறோம். ஏனென்றால் ஒரு குருவின் நிழலில் இருப்பது தான் ஒரு உண்மையான அடையாளம். இப்போ நீங்கள் ஈஷாவில் இருக்கிற சன்னியாசிகள் மாலாம் வந்திருக்காங்க. இவங்க எல்லாம் வாழ்க்கையில் பெரிய பெரிய பொறுப்புகளில் இருந்தவர்கள். எல்லாருமே உயர்ந்த பதவிகளை வகித்தவர்கள். பஞ்சத்துக்கு சாமியாரானவங்க ஒருத்தங்க கூட கிடையாது. பெரிய பொறுப்புகளை துறந்து விட்டு அங்கிருந்து அப்படி வந்தவர்கள். ஆனால் அந்த அடையாளங்களை விட்டு விட்டு இப்போ இங்கே சாமி கிட்டலாம் போய் உங்கள் பூர்வாசிரம பேர் என்னன்னு கேட்டால் கூட சொல்ல மாட்டாங்க. அது எதுக்குன்னா, அதான் சத்குரு வேறு பேர் வச்சுட்டாங்கல்ல. அந்த அடையாளத்தை கூட துறந்ததால் தான் ஒவ்வொருவரும் ஆன்மீகத்திலே நிமிர்ந்து நிற்க முடிகிறது. அந்த குரு என்கிற அடையாளம் எவ்வளவு முக்கியம் என்பதை சத்குரு அவர்கள் இந்த நூலிலே ரொம்ப அருமையாக சொல்லுகிறார். இன்னும் ஒரு 2 செய்திகளை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அதில் அர்ஜுனனை பற்றி சொன்னார். அர்ஜுனனுக்கு முதலில் கண்ணனை ஒரு தோழனாகத்தான் தெரியும், அத்தை மகனா தெரியும், தோழனா தெரியும். அவன் கடவுள்னா அவனுக்கு தெரியாது. நான் உனக்கு சொல்வதற்கு முன்பு சூரியனுக்கு சொன்னேன், சூரியன் விஸ்வாவுக்கு சொன்னான்னு கண்ணன் கீதையில் சொல்கிறப்போ இவன் அர்ஜுனன் குறுக்கு கேள்வி கேட்குறான், நீ என் கூட தானே இருக்க, நீ எப்படி சூரியனுக்கு சொல்லியிருப்பேன்னு. அப்போ விஸ்வரூபத்தை பார்ப்பதற்குரிய யோகியதையை கொடுத்து விஸ்வரூப தரிசனத்தை காட்டிய பிறகுதான் நீ கடவுள்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். எனக்கு தோழனாகவும் தாயாகவும் குருவாகவும் இருந்து என்னை காப்பாற்ற கடவுது. அதனால்தான் பாரதி கண்ணன் பாட்டை தோழன்கிற மனநிலையில் ஆரம்பிப்பான். கண்ணன் என் தோழன் என்று தொடங்குவான்.
பகைவர்கள் வருகிற போது கூட அலட்டிக்கொள்ளாமல் இருந்தது கண்ணனுடைய இயல்பு. முரளி சார் பேச ரொம்ப அழகாக சொன்னார். நீங்கள் நம்ம புஸ்தகத்திலேருந்து மேற்கோள் காட்டுறதா முரளி சார்டன் மேற்கோள் காட்டுறதான்னு தெரியாத அளவுக்கு அவர் பேசியிருக்கிறார். அவங்க வேற, சூரியன் அங்கே இருக்குது, நான் நிலா. இந்த பேச்சுக்கெல்லாம் பின்னாமே வைக்கப்படாது, நேராக வந்து பேசணும். ஆனால் சூரியனுடைய கடுமையான வெப்பத்தை உள்வாங்கி நிலவு குளிர்ந்த கிரகணங்களாக வெளிப்படுத்துவது போல பர்வீனுடைய அந்த வேகமான வீச்சை கவிதா அவர்கள் தன் மென்மையால் வெளிப்படுத்தினார்கள். அதான் சூரியன் நிலா உறவு. இப்போ சார் சொன்னார் இல்லையா, எவ்வளவு பகை வந்தாலும் அவன் வந்து கவலைப்படாமல் இருப்பான், டென்ஷன் ஆக மாட்டான், பதறாமல் இருப்பான். பாரதி இந்த சித்திரத்தை ரொம்ப அழகாக காட்டுகிறான். கண்ணன் எப்படின்னா, பகைமை முற்றி முதிர்ந்திடும் மட்டிலும் பார்த்திருப்பதல்லால் ஒன்றும் செய்திதான். நகை புரிந்து பொறுத்து பொறுத்து ஐயோ நாட்கள் மாதங்கள் ஆண்டுகள் போக்குவான். ஆனால் என்ன ஆகுமா, காலம் கனிந்துகை கூடும் போது ஒரு கணத்திலே புதிதாக விளங்குவான். சக்கரத்தை எடுப்பதொரு கணம், தருமம் பாரில் தழைத்தல் மறுகணம், இக்கணத்தில் இடைக்கணம் ஒன்றுண்டோ. மைக்ரோ செகண்ட் சொல்றான், இக்கணத்தில் இடைக்கணம் ஒன்றுண்டோ, இதனுள்ளே பகை மாய்த்திட வல்லன் கான் என்று சொல்லுகிறார். நீங்கள் மதுராவிலே போய் பார்த்தீர்களே ஆனால் விஸ்ராந்த் காட் என்று ஒன்று இருக்கிறது. அது என்ன விஸ்ராந்த் காட் என்றால், கம்சனை கொன்றுவிட்டு கண்ணன் வந்து விஸ்ராந்தியாக படுத்திருந்த இடம் என்கிறார். நீங்கள் இன்றைக்கு நான் ஏற்கனவே அந்த வேண்டுகோளை திருச்சி கூட்டத்தில் வைத்து விட்டேன். ஈஷாவில் வந்து சேக்ரட் வாக்ஸ்ன்னு கைலாஷ்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க, இமாலயாஸ் கூட்டிட்டு போகிறாங்க. இந்த கிருஷ்ணலீலா புத்தகம் வந்த பிறகு கண்ணனுக்கு தொடர்புள்ள தலங்களுக்கு ஒரு வடநாட்டு யாத்திரையை ஈஷா சேக்ரட் வாக்ஸ் ஆர்கனைஸ் பண்ணணும்னு நான் ஏற்கனவே வேண்டுகோள் வைத்திருக்கிறேன். ஆனால் அந்த இடங்கள் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். நீங்கள் கோகுலத்தில் கண்ணன் கட்டப்பட்டிருந்த உரல் இன்றைக்கு இருக்கிறது. சைதன்ய மகாபிரபுவுடைய சீடர்கள் 15ஆம் நூற்றாண்டிலே வந்து தங்கள் தவ வலிமையால் அடையாளம் கண்டு இந்த உரலில் தான் கண்ணன் கட்டப்பட்டான்னு கண்டுபிடித்து அதை பூஜையில் வச்சிருக்காங்க. எல்லாத்த விட கோவர்த்தன மலை வந்து இப்போ வருஷம் இழைச்சிக்கிட்டே வருதுங்கிறாங்க, ஹைட் கம்மியாகிட்டே வருதான். அது எப்படின்னா, அதனுடைய ஒரு எண்டு குனிஞ்ச மாதிரி இருக்கும், மயில் மாதிரி இருக்கும். குனிந்து இறை பொறுக்குகிற மயில் மாதிரி கோவர்த்தன மலை இருக்கும். மயிலினுடைய 2 கண்கள் மாதிரி அங்கே 2 குளங்கள், ஒன்று ராதா குண்ட், இன்னொன்று ஷாமா குண்ட். கண்ணன் குளம் ஒன்று, ராதை குளம் ஒன்று. இந்த வரலாறுலாம் அங்கே விரிவாக பேசப்படுகிறது. எனவே அந்த காளிங்க நடனம் நடந்த இடம், காளியா பற்றி ஒரு சத்குரு ரொம்ப விரிவாக இதில் பேசுகிறார். இதில் நான் நிறைவாக ஒன்றை சொல்லுகிறேன். கண்ணனை அந்தர்யாமியாக காணுகிற பக்குவத்தை ராதை பெற்றாள். எங்கு பார்த்தாலும் கண்ணனுடைய காட்சி தான் அவளுக்கு. மரத்தை பார்த்தா அங்கே பார் கண்ணன் இருக்கிறான், இந்த பாறையில் இருக்கிறான், எதிலே கண்ணன் இல்லை. பாரதி சொன்னானே, காக்கை சிறகினிலே நந்தலாலா உந்தன் கரிய நிறம் தோன்றுதையா நந்தலாலா, பார்க்கும் மரங்களெல்லாம் நந்தலாலா உன் பச்சை நிறம் தோன்றுதடா நந்தலாலா, தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா என்ற மாதிரி அந்த கண்ணனுடைய தத்துவத்தை முழுமையாக வாழ்க்கை முறையாக உள்வாங்குகிற போது எல்லா இடத்திலும் ஸ்ரீகிருஷ்ண தரிசனம் நிகழ்கிறது என்பதை ரொம்ப அருமையாக ராதையை வைத்து சத்குரு அவர்கள் இந்த நூலிலே விளக்கியிருக்கிறார்கள். இப்படி பல இடங்களை மேற்கோள் காட்டி கொண்டே போகலாம். ஆனால் அவர் பாலகிருஷ்ணன் சார் பேசுகிறப்ப எனக்கு ஒரு பயம். எல்லா புத்தகத்திலும் எல்லாமே சொல்லிட்டார் அவர். ஏன்னா அது எழுதுனதில் அவருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. இதே வேலையை நாங்கள்லாம் பார்த்தா அப்புறம் புத்தக விற்பனை பாதிக்கப்படும். ஒரு விஜயகுமார்னா அப்போ அடுத்த கூட்டத்தில் எங்களுக்கு கூப்பிட மாட்டார் அப்புறம். எனவே சத்குரு அவர்கள் கிருஷ்ணனை நம்முடைய வாழ்க்கை அனுபவமாக வழங்கியிருக்கிறார். இது முதல் பாகம் மட்டும்தான். இதற்கு இன்னொரு பாகம் வர இருக்கிறது. அதே மாதிரி மகாபாரதம் பற்றி சத்குரு நடத்தின ஒரு வார எக்ஸ்பீரியன்ஷியல் ப்ரோக்ராம், அது நூலாக வர வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்கனவே ஈஷா பதிப்பாளர்களுக்கு இருக்கிறது. இவையெல்லாம் மீண்டும் நமக்கு தொன்மங்களை இதிகாசங்களை மீட்டுருவாக்கம் செய்யும் என்று சொல்லி
இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம்.